ஸோ எஸ்டர்டே மேட்ச் ரொம்ப பரபரப்பான மேட்ச், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆர்சிபி குவாலிஃபைட் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இவ்வளோ லேட்டாக ஒரு டீம் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகிறது. ஏன்னா இந்த லாஸ்ட் வீக், இந்த வாரத்தோட எல்லாமே முடிய போது, அப்படிப்பட்ட ஒரு வீக்கில் தான் முதல் டீமாக ஆர்சிபி போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி வந்து பஞ்சாபோட கண்டிப்பாக ஃபைனல் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பஞ்சாபுடைய நிலைமை பஞ்சர் ஆகி கிடக்குது. ஸோ லிவி நேற்று ஆர்சிபி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் யாருக்கான த்ரெட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, அதாவது நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆடின மாதிரி, அந்த சிஎஸ்கே உள்ளே வரணுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா சில டீம்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்த ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு 10 அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க பஞ்சாப், ஏன்னா அவங்க கிட்ட அந்த பேட்டிங் லைன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசித்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடகடன்னு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ பிரியன் ஷாரியாவாக இருக்கட்டும், பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ரேயஸரோட விக்கெட் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த 3 விக்கெட் எடுத்துட்டாலே அவங்க டீம் காலின்னு தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 222 தர்மசாலால ஈஸியாகவே சேஸ் பண்ணலாம். பட் ஆனால் இவங்க அந்த ஓப்பனிங் 3 விக்கெட் விட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஈஸியாக குவாலிஃபை ஆகிட்டாங்க சொல்றோம். ஸோ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசும்போது இந்த வருஷமும் ஃபைனல்ஸில் இந்த 2 டீம் வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பஞ்சாப் தொடர்ந்து 6 மேட்ச் வின்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாகவே பேசப்பட்டுச்சு. எந்த டீமாலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் சேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறப்ப கடகடன்னு விக்கெட் எடுத்து பெரிய லெவலில் ஸ்கோர் கொண்டு வராமல் அதை ஈஸியாக சேஸ் பண்ணி நெட் ரன் ரேட்டை எங்கேயோ வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி 6 மேட்சாக தோல்வி, அதுவும் நிறைய மேட்சஸ் வந்து படுதோல்வினே சொல்லலாம். ஏன்னா நேற்று கூட பார்க்குறோம் அவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா வால்வா சால்வா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு டீம் இப்படி ஒரு பேட்டிங் ஆடுவாங்களாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக ஆர்சிபிக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் தான் சொன்னோம். லாஸ்ட் இயர் வின்னர்ன்றதை இந்த வருஷமும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்சிபி வின் பண்ணது, அட்லீஸ்ட் ஆர்சிபி சிஎஸ்கே வந்தால் நம்மளுக்கு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, ஸோ நேற்று மேட்சோட 5 மேட்ச் தோல்வி பஞ்சர் ஆகி இருக்கு பஞ்சாப்.